ஒரு ஊர்ல மோண்டி மற்றும் ரமேஷ் என்கிற ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாண்டி சிட்டிக்கு படிக்க போயிடுறான். நல்லா படிச்சு அவனுக்கு நல்ல வேலை கூட கிடைச்சிடுது. அப்புறம் ரொம்பவே பணம் சேர்த்து வச்ச பிறகு அவன் அப்புறம் அவங்களோட மனைவி ஒரு பெரிய வீடு வாங்குறதுக்காக போறாங்க. அதுல ஸ்விம்மிங் பூல் கூட இருக்கும். சேட்ஜி, இந்த வீடு ரொம்பவே நல்லா இருக்கு. என்ன ரீமா, நீ என்ன சொல்ற, வாங்கிக்கலாமா? அந்த வீடு ரொம்பவே பெருசா இருக்கும். அந்த வீட பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகும். அப்புறம் அந்த வீட கூட அவங்க வாங்கிடுறாங்க. சரி, அப்ப நல்லது. இந்த வீட்டை நான் நல்ல விலைக்கு தான் வித்திருக்கேன். இதால எனக்கு தினமும் ரொம்ப தொல்லையா இருந்தது. அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. நடு ராத்திரி ஆன உடனே அவங்க 2 பேருக்கும் ஏதோ விசித்திரமான சத்தங்க கேட்க ஆரம்பிக்குது. யாரோ ஒரு பெண் அழற மாதிரி அவங்களுக்கு கேக்குது. உடனே ரீமா எந்திரிச்சு உட்கார்றா. அட, என்னடா இந்த சத்தம்? ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் இந்த சத்தம் வருது. அவ ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் பாக்குறா. அங்க எதுவுமே இருக்காது. சரி, உள்ள போலான்னு அவ போகும்போது ஸ்விம்மிங் பூல் உள்ள இருந்து ஒரு பயங்கரமான கை வெளியே வருது. அந்த கை அவளோட காலை பிடிச்சு இழுக்குது. பயந்து போன ரீமா ஜோரா கத்த ஆரம்பிக்கிறா. அட, யாருடா இது? நோ, என் காலை விடுங்க. அட, நாசமா போனவங்களே, யாருடா, விடுங்கடா அப்படின்னு அவ கத்த ஆரம்பிச்ச உடனே அவங்க கணவர் வராரு. ரீமா, என்னாச்சு? இந்த ராத்திரியில் ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சுக்கிட்டு இருக்க? எவ்ளோ அழகான ஸ்விம்மிங் பூல் இருக்கும் போது என்னால தாங்க முடியலங்க. அட, உள்ளவா, போய் படு. ரீமா அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியே வரா. அதுக்கப்புறம் மாண்டியோட கைய புடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. போகும்போது அவ ஸ்விம்மிங் பூல் பக்கமா திரும்பி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவளோட மூஞ்சி பேய் மூஞ்சி மாதிரி மாறிடுது. அந்த மூஞ்சி பாக்குறதுக்கே ரொம்பவே கோரமா இருக்குது. அட, இப்ப என்ன? உன்னோட இந்த ஸ்விம்மிங் பூல் ராத்திரியோட ராத்திரியா எங்கேயும் போகாது. காலையில வேணா குளி. அவனுக்கு அவளோட பயங்கரமான முகம் தெரியல. ஹாஹா, கண்டிப்பாங்க, போலாம். அப்புறம் மறுநாள் காலையில அவங்க புது வீடு வாங்கின சந்தோஷத்துல அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் ரமேஷ்க்கு கால் பண்றாங்க. அவரு கூட ஊர்ல இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போன உடனே, அட என்னங்க, எவ்ளோ பெரிய வீடுங்க. நம்ம முழு ஊரு ஜனங்க எல்லாரும் இங்க தங்கலாம். அட, அப்படியெல்லாம் பண்ணாத. சரி, இப்போ உள்ள போ. அப்புறம் 2 பேரும் உள்ள போறாங்க. ரமேஷ் நண்பா, வந்துட்டியா நீ? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட, உன்னோட இந்த வீடு ரொம்பவே நல்லா இருக்குப்பா. கங்க்ராச்சுலேஷன். அட ரீமா, அண்ணியை கூட்டிட்டு போ. அவங்க ரூமை காட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் வீடையும் சுத்தி காட்டு. போங்க நீ, போங்க. கவிதா, இத பாரு, இது எங்க வீட்டோட ஸ்விம்மிங் பூல். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட ஈகா, உங்க வீட்ல கிணறு கூட இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்கும். வா, நீ கூட வந்து விளையாடு. ஐயோ, வேணா வேணா, எனக்கு வெக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்விம் பண்ண கூட தெரியாது. வேணாம்ப்பா, நான் போறேன் அப்படின்னு கவிதா வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறா. ரீமாக்கு அவளோட பசியால கோவம் வேற வந்துடுது. அதுக்கப்புறம் முகம் கூட மாறிடுது. இந்த ஊரு நாட்டு நாய்ங்க வந்து என்னோட பசி தூண்டு விட்டுடுச்சுங்க. இத்தனை நாளா நான் பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசி அந்த வீட்டுல வாழ வந்திருக்காங்க. நான் விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன். அட கவிதா அண்ணி, ரீமா எங்க? அவங்களா அந்த ஸ்விம்மிங் பூலிங் கிட்ட இருக்காங்க. அட, என்னமோ தெரியல. இவளுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் ஏன் இவ்ளோ பிடிச்சிருக்கோ? எப்பவுமே அங்கதான் இருக்கா. ரமேஷ், நீயும் அண்ணியும் ரூம்குள்ள போங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் ரீமாவை பாக்குறேன். அட ரீமா, ரீமா, ரீமா. வந்துட்டான்டா இவன். எப்ப பதிரு ரீமா ரீமான்னு ரீமா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவ பின்னாடி திரும்பி நின்னுக்கிட்டு இருப்பா. ரீமா, என்ன இது? எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்து இத பார்த்துட்டு இருக்கிறத தவிர உனக்கு வேற வேலையே இல்லையா? அட, இப்பதான் வரலான்னு இருந்தங்க, வாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிட்டு உள்ள போயிடுறாங்க. என்னங்க என்னங்க, ரமேஷ் அவர்களே, இங்க பாருங்க. இந்த ரூம்ல இந்த பெட்ட பார்த்தா இதுல குதிச்சுட்டே குதிச்சுட்டே இருக்கலான்னு தோணுதுங்க. இங்க பாருங்களேன். அடடா, இங்க குளிக்கலாமாங்க? ஹாய், இந்த பைப்ல மழை வருமாங்க? தேவைப்படும் போதெல்லாம் மழையில குளிக்கலாம். ஆமா, நீ சொல்றது சரிதான். எனக்கு வயிறு ரொம்ப அதிகமா வலிக்குது. நம்ம இப்பவே கிளம்பலாம். இங்க வாஷ்ரூம்க்கு எப்படி போறதுன்னு கூட எனக்கு எதுவுமே புரியல. இங்க வாஷ்ரூம் ஸ்பெசிலிட்டி எதுவும் இல்லையா என்ன?
என்னங்க அந்த சேர் பாத்தீங்களா? அந்த சேர்ல உட்காந்துதான் பண்ணுவாங்கங்க. நான் 2, 3 படத்துல பாத்திருக்கேன். நீ பிக்சர்ல பாத்திருக்க அப்படின்னா? ஆ சரி சரி. ஆ சரி. மறுநாள் பார்ட்டி இருக்கும். பார்ட்டில எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்திருப்பாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் மனைவி ஒருத்தங்க அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்து பேயோட கை வெளிய வந்து அவங்கள உள்ள இழுத்துடுது. அப்ப அவங்களோட மனைவிய தேடிக்கிட்டு ராகுல் மாண்டி கிட்ட போய் இப்படின்னு சொல்றாரு. அட இப்போ உனக்கு இந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? இந்த வீட்டை போய் வாங்கியிருக்க. உனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதா? அட அண்ணா, வாங்க. அண்ணி அங்கதான் வெளிய உங்களுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அட இல்ல. அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட எதுக்கு போனீங்க? அது தடை செய்யப்பட்ட ஏரியா. அட ரீமா, உன்னோட முகத்துல இந்த ரத்தம் எப்படி வந்தது? கண்ணு வேற ரெட்டா இருக்கு. நிறைய குடிச்சிட்டியா? என்னது ரத்தமா? எங்க? ஐயோ, ஏதோ சாப்பிட்டனா தெரியாம சாஸ் ஒட்டிட்டு இருக்கு அவ்வளவுதான். அப்ப அவன் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஓடி ஓடி போய் பாக்குறான். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துக்கு அந்த பேய் அங்க வருது. உன் மனைவி என்னோட வயித்துல இருக்கா. வா, உன்னை கூட நான் அங்கேயே அனுப்பிடுறேன். அப்புறம் அந்த பேய் ராகுல கூட உள்ள இழுத்துடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் அங்க ஓடி வந்து பாக்குறாங்க. அட, என்ன இங்க வந்திருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். அட இல்ல, நாங்க இங்கதான் இருந்தோம். அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒரு கை வெளிய வந்து அவனை இழுத்துட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ரமேஷ். இது பேய் கிணறு. இதெல்லாம் கேட்டதும் ரீமாக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் அது பேயா மாறிட்டு இப்படின்னு சொல்லுது. "ம்ம், இந்த நாய் எல்லாத்தையும் பார்த்துட்டா போல, எல்லாத்தையும் நாசனமாக்கிடுவா." அண்ணி, நாங்க இத்தனை நாளா இங்க தான் இருந்துட்டு இருக்கோம். அப்படி எதுவுமே இல்ல. ரீமா மேக்ஸிமம் நாள் முழுக்க அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல தான் இருப்பா. பார்ட்டி என்னமோ முடிஞ்சிடுது. ஆனா பார்ட்டில ஜனங்க மட்டும் ரொம்பவே கம்மியா இருக்காங்க. ஆனா அவனுக்கு தெரியாத அவங்க எல்லாம் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பலி ஆயிட்டாங்கன்னு. சில பேர் சொல்லாமலே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனா கவிதாக்கு மட்டும் பாவம் தூக்க வராது. அவ விண்டோல இருந்து போய் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட பாக்கும்போது ரீமா இருப்பா. ரீமா அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஜம்ப் பண்ணிடுறா. அட, இது என்னது? ரீமா அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள போய் ரொம்ப நேரமாச்சே. ஐயோ, ஒருவேளை உள்ள முழுகிட்டாலா என்ன அப்படின்னு பயந்துகிட்டே அவ அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் அங்க உட்கார்ந்துடுறா. ஐயோ கடவுளே, இதுல ஏதோ ஒரு மாயம் இருக்கு. நேத்து நான் இதுல இருந்து ஒரு கை வருது பார்த்தேன். இன்னைக்கு என்னடானா இதுக்குள்ள ரீமா போயிட்டா. நான் இப்ப என்ன பண்றது? பயமா இருக்கு, என்ன பண்றது? ஆனா ரீமாவை காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு தைரியமா அவ அந்த பூல்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பூல்குள்ள இருந்து ஒரு கை வெளிய வந்து கவிதாவோட காலை பிடிச்சுக்குது. என் நிஜ ரூபம் உனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் உன்னை விட போறதில்ல. அட செத்தண்டா சாமி, ரீமா பேயா மாறிட்டா. பேய் பேய், நாசமா போன பேயே, என்ன விடு, என்ன காப்பாத்துங்க. ரமேஷ் அவர்களே வாங்க. ரமேஷ் அப்படி கேட்ட உடனே மோண்டி மற்றும் ரமேஷ் அங்க வராங்க. அட மாண்டி, நம்ம செத்தோம். உன்னோட இந்த ஸ்விம்மிங் பூல்ல பேய் இருக்கு. உன் பொண்டாட்டிய போய் காப்பாத்து. ஆமாம்பா. ரீமா, ரீமா. அப்ப ரீமா அந்த பேயோட ரூபத்திலேயே ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளிய வரா. என்ன ரீமா ரீமா ரீமான்னுக்குறீங்க? ரீமா செத்துட்டா. அவ உடல் இப்ப என்னோடது. நான் ரொம்ப நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த நாசமா போன கவிதா கண்டுபிடிச்சிட்டா. நான் இப்ப விட மாட்டேன். எல்லாரும் சாகுவீங்க. ரீமா இப்படி நடந்துகிட்டத பார்த்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ரமேஷ் அங்கிருந்து போய் கெரோசின் கொண்டு வந்து அவரு தண்ணிக்குள்ள அத போட்டுட்டு நெருப்பு வச்சிடுறாரு. நெருப்பு எரிய ஆரம்பிச்ச உடனே பேய் கூட எரிய ஆரம்பிக்குது. இல்ல இல்ல மோண்டி, நான் உன்னோட மனைவி, என்ன காப்பாத்து. நீ என்னோட ரீமாவே இல்ல. நீ என்னோட ரீமாவை கொன்னுட்ட. ஆனா மத்த யாரும் சாக இனிமே நான் விட மாட்டேன்.
அந்த பேய் அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளவே நாசமாயிடுது. இப்ப அவங்க எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிடுது.